வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். நாம் எல்லோரும் அழகாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த அழகையை கெடுக்கும் வண்ணமாக தொப்பை என்று சொல்லக்கூடிய வயிற்றுப்பகுதி உப்பியும் வீக்கமாகவும் காணப்படுகிறது. இதனால் ஒரு சிலரின் அழகுகள் குறைந்து காணப்படுகிறது. அந்த வயிற்றுப்பகுதியை குறைக்கக்கூடிய உணவை பற்றித்தான் இங்கு காணப்போகிறோம். அது சிறு தானியங்களில் ஒன்றான கம்பு என்பது ஆகும். பேர்லே கம்பு என்று இருப்பதால் அது உறுதியாகவும் நம்மை வலுவாகவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவு. அதை பற்றி தான் பார்ப்போம். பாருங்கள், வீடியோவுக்குள் செல்வோம். Let's go. இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன். இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆகும். நம் வீட்டிற்கு தேவையான பொருள்கள் இதில் வாங்கி கொள்ளலாம். தரமான பொருள். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் சோதித்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளவும். நன்றி. கம்பு மற்ற தானியங்களில் ஒப்பீட்டளவில் குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளதாகும். கிளைசெமிக் என்பது இரத்த ஓட்டத்தின் குளுக்கோஸை மெதுவாக வெளியேற்றுகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பை மற்றும் வீழ்ச்சியை தடுக்கிறது. இது எடை இழப்பிற்கு அதிக வழிவகுக்கிறது. இதுவே கிளைசெமிக் ஆகும் என்று குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இது நார்ச்சத்து, புரதச்சத்து இருப்பதாலும் குறைந்த கலோரிகள் இருப்பதாலும் மன நிறைவு தரும் ஓர் உணவாக அமைகிறது. கம்பில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக செரிக்க உதவுகிறது. வயிறு நிரம்பிய உணர்வை ஊக்குவிக்கிறது. அதிகம் சாப்பிடும் வாய்ப்பையும் குறைக்கிறது. தசை வளர்ச்சிக்கும் மற்றும் பழுது பார்ப்புக்கும் புரதம் மிகவும் அவசியமாகும். வளர்சிதை மாற்றம் கெட்ட கொழுப்பை எரிக்கவும் உதவி செய்கிறது. இதை நாம் தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நம் வயிற்றுப்பகுதி குறைந்து சமமாகவும் அழகாகவும் மாறிவிடும். இதனை நாம் சாப்பிடும் முறையும் பயன்படுத்தும் முறை. கம்மம் கூழாகவும் சாப்பிடலாம். கம்மங்கஞ்சியாகவும் சாப்பிடலாம். கம்பு சப்பாத்தியாகவும் சாப்பிடலாம். அல்லது தட்டையான ரொட்டியாகவும் தயார் பண்ணி சாப்பிடலாம். கம்பு களியாகவும் இதை நாம் சாப்பிடலாம். இதன் இணை உணவாக நாம் சிறிது அரிசியை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் 48 நாட்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் நம் வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கரைந்து நம் வயிறு சமமாகவும் அழகாகவும் மாறிவிடும். சிறு தானியங்களில் ஒன்றான கம்பை வாங்கி நாம் எல்லோரும் பயன்படுத்துவோம். அழகாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் வாழ நம் முன்னோர்கள் வழிவகுத்ததை நாம் கடைபிடிப்போம். மிக்க நன்றி.